பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். நாம் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை இருக்க வேண்டும். ஏன்னா நாமெல்லாம் யாரு? உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தேடி எடுத்து யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 12 வசனம் உங்களுக்கு தெரியும். எல்லாரும் மனசுலேயே வச்சுருப்பீங்க. ஆனாலும் ஒருவேளை எனக்கு பைபிள் எடுத்தால் தாங்க ஞாபகம் வரும் அப்படிங்கிறவங்களும் இருப்பீங்க. உடைய வேதாகமத்தை தேடி எடுத்து உங்கள் கையில் வச்சு ஒரு வார்த்தை திருப்புங்க. யோவான் 1:12. அதை எடுக்கிறக்குள்ள நீங்களும் பாடுமா? கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கல்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கல்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா. மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டா, மாறிடவே மாட்டா, மாறிடவே மாட்டா. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கல்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா. உன்னை கைவிடவே மாட்டா, நம்மை கைவிடவே மாட்டா. எல்லாம் எடுத்திருப்பீங்க. யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ நம்ம அப்பாவுக்கு கெட்ட பேர் வரணும்னா விட்டுருவோமா? அது எப்படி எங்க அப்பா வச்சேம்போ. அப்போ உன்னை என்னை தேடி வந்து உன் பாவத்தை என் பாவத்தை சுமந்து தீர்த்து நமக்காக கல்வாரியில ரத்தம் சிந்தி விலைக்கிரயமா தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து மீட்டு உன்னை என்னை ரட்சித்த அந்த தகப்பனுக்கு நம்மால என்ன உண்டாகுது? மகிமையா, புகழ்ச்சியா, இகழ்ச்சியா,
தூஷணமா கனமா? நம்மளை கேட்டு பாருங்க. எனக்கு கண்பானவர்களே, சாதாரணமாக இதாக பாருங்க, உலகத்தில் யாக்கோபு முற்பிதாக்கள்ல ஒருத்தன். இவனுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12. ஒரு குமாரத்தி, ஒரே ஒரு குமாரத்தி. அவள் பேர் என்னது? தீனாள். தீனாள் வீட்டை விட்டு போனாள். அதான் பிரச்சனை. தீனாள் ஒரு நாள் என்ன செய்தா? யாத்திராமம் 34ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆதியாமம் 34ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். போனது என்னமோ பொண்ணை பார்க்கத்தான். ஏன்னா எல்லாரும் அப்பா அம்மாட்ட அப்படி தானே சொல்லிட்டு போகிறோம். இந்த என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடுறேன். ஃபோனில் கூட அப்படி தானே பேசுகிறோம். அதுவும் சொல்லி வச்சுட்டு வந்துடா காலேஜ் பிள்ளைய. அங்கே வீட்டில் அப்பா இருந்தார், நான் என்ன செய்வேன், பொண்ணுகிட்ட பேசுகிற மாதிரி என்னடி அப்படிம்பேன், நீ அப்படி ஊன்னு கேட்கணும். அங்கே அவர் சொல்லி வச்சுருப்பார், என்னடாம்பேன் பண்ணும். ஃபோனில் ஆம்பளை பையன் பேரை போட்டு பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்கவங்களும் உண்டு. ஆனால் கர்த்தர் அறிவார். உங்கள் தகப்பன் தாய்க்கு என்ன செய்கிறீங்க? நீங்கள் மகிமை சேர்க்குறீங்களா அல்லது கனவீனத்தை கொடுக்குறீங்களா? உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. ஏன்னா வாலிப பிராயத்தில் தான் இந்த மாதிரி தவறுகள்லாம். அன்னைக்கு ஒருத்தர் என்ன ஜெபம் பண்ண வந்தார். என்னன்னு, பிரதர் என் மக போர்வையை பொத்திக்கிட்டு ஃபோனில் எஸ்எம்எஸ் அனுப்புகிறா பிரதர், பாத்ரூம் போனால் கூட ஃபோனில் உட்காந்து டைப் பண்ணிக்கிட்டு இருக்கா பிரதர், என்ன செய்ய பிரதர், எனக்கு ஒன்றுமே விளங்கலைன்னார். நான் சொன்னேன், கர்த்தர் மேலே பாரத்தை வைங்க, அவர் அறியாமல் எதுவும் என்ன செய்யாது, வராது. நான் சொல்லுவேன், நம்மால் ஒரு இடரல் வர அது தகப்பன் தாய்க்கு விட்டுடலாமா? எனக்கு எத்தனை பிள்ளைகள் அதை அறியலை. அறியாதனால தான் தகப்பன் தாய்க்கு என்ன பேர் வருது அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை. தன்னுடைய இஷ்டப்படி வாழ்ந்து ஒரு நாள் அப்படி இருக்காதீங்க. ஏன்னா விசுவாசம் உள்ளவர்களை அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் பிள்ளைகள். இவங்க சொல்லுவாங்க, நான் பெற்றேன் வளர்த்த உன்னை தூக்குனேன் படிக்க வச்சேன் உனக்கு எல்லாம் செஞ்சேன். ஆனால் நாம் எனக்கு தகப்பன்னு ஏற்றுக்கொண்டதுனால ஒரு சின்ன நம்பிக்கை வச்சு ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர், அத்தனை பேருக்கும் அவர் தகப்பனாக இருக்கிறாரே, அந்த தகப்பனுக்கு ஒரு கேடு வட வரலாமா? ஒரு நாள் அனுமதிக்க கூடாது. இந்த யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைகளில் ஒருத்தி பேர் தீனாள். ஏன்னா தயானா அதுலேருந்து வந்துச்சோ நம்ம தெரியல. இந்த தீனாள் ஒரே ஒரு நாள் தான் வீட்டை விட்டு போனான். அப்படி போனதுனால என்னாச்சு தெரியுமா? போகிற வழியில் அவள் நடக்கிற நடைய பார்த்து ஒருத்தன் அவளை, இதை நீங்கள் உட்காந்து வாசிச்சு பாருங்க. அவள் போகிற வழியில் சீகேம் அந்த ஏமோர் என்கிற இவங்களில் சீகேமின் தகப்பன் ஏமோர் வந்து ஏமோருடைய தகப்பனா, அதை வாசிங்க. அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய், உடனே பாருங்க, போன உடனே என்னதுதான், அவ்வளோதான். இது தப்பு பண்ணிட்டு விட்டுட்டான். ஆனால் அவன் சைடில் வந்து யாக்கோபுட்ட கேட்டான், எப்பா என்ன வேணாலும் தாரம்பா, எவ்வளோ பரிசை வேணாலும் தாரம்பா, உனக்கு எவ்வளோ வந்து வேணுமா, எனக்கு இந்த பெண்ணை மாற்றும் கொடுங்கண்ணா. ஆனால் அவருடைய சகோதரர்கள் அப்போ என்ன செய்யலை, இல்லை. அதுக்கு பின்னாடி படித்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்த உடனே எத்தனை உயிர் அதனால் பலி போச்சு தெரியுமா? தந்திரமாக இவங்க சொன்னாங்க, நீங்கள் எங்களோட இருக்கணும்னா நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும், விருத்த சேதனம் பண்ணணும்னா. அவங்க விருத்த சேதனம் பண்ணியிருக்குமா, அந்த நோவுற்று இருக்கிற டயத்தை பார்த்து கொடுமையின் கருவி யார்? சிமியோனும் லேவியும். அதனால தான் யாக்கோபு சொல்றார், சேமியோன் லேவி கொடுமையின் கருவி. என் ஆத்துமாவே அவருடைய எதுக்கு என்ன செய்யாத, ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாது என்னார். இவங்க செஞ்சதை கேட்டு யாக்கோபு சொல்றார், எப்பா என் வாசனைவே கெடுத்துட்டீங்களாடான்னார். மாம்ச பிரகாரமான தகப்பனே ஒருத்தன் ஒரு வார்த்தை சொன்னால் பொறுக்க மாட்டேன்றமோ, நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு வைத்த தகப்பன். ஏன்னா நம்ம பாடுறோம்ல, கருவறையில் சுமந்தத பார்த்தா உன்னை அம்மான்னு சொல்லணும்,
தோள் மேல சுமந்தத பார்த்தா பாட்டில் வர்ணனையை பார்க்குறோம். கருவறையில் சுமந்தவன் தாய், தோள் மேலே சுமந்தவன் தகப்பன். சோர்ந்து வரும்போது கெஞ்சும் போது அம்மா, கொஞ்சும் போது அம்மா. அப்போ எப்படி கொள்வது? ஆற்றுவது, தேற்றுவது, விண்ணப்பத்தை கேட்கிறது. அப்போ என்னதான் சொல்றது? அவ்வளவு தாயினும் தகப்பனும் மேலான அன்பு வைத்த அந்த தேவனுடைய நாமத்துக்கு நம்மால என்ன வந்திருக்கு? ஒரு தீனாள் போனதுனால என்ன வந்துச்சு? அழிவு. அநேகர். ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா தெரியும், உட்காந்து வாசிச்சு பாருங்க. அவன் சீக்கிரம் கொண்டு போய் அவன் என்னஞ்சுனா தீட்டுப்படுத்தி விட்டான். தீட்டுப்படுத்தினதுனால அவள் வீட்டுக்கு வந்தபோது, அவங்க வீட்டுக்கு வந்தோம், அந்த சகோதரர்களுக்கு தெரிஞ்ச போது அவருடைய மனம் கொதித்ததாம். அதனால அநேகர் மரித்து போனேன். தானா இல்லை, கொலை செய்யப்பட்டார்கள். ஏன் சொல்கிறேன்? நம்மால் ஒரு இடரல் வந்துடக்கூடாது. அன்றைக்கு யாக்கோபு மனசுக்கு என் பேரையே கெடுத்துட்டீங்களாடான்னா. ஏன்? ஒருவர் செய்த தவறு. நம்ம நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம், ஒரு சிறு துவாரம் ஓடத்தை கவிழ்க்கும். ஒரு சிறு துவாரம் ஓடத்தை கவிழ்க்கும், ஒரு சிறு பாவம் உன்னையே அழி. நம்முடைய ஆண்டவருக்கு நாம் செய்கிற ஒரு சின்ன காரியத்தினால கூட என்ன செய்யக்கூடாது? அவகீர்த்தி வந்துடவே கூடாது. ஆனால் மேக்சிமம் நடக்கிறது என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனத்தை பாருங்க.
தேவனுடைய சாயலாய் இருக்கிற ஆ, கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். என கண்பாருடைய அந்த ஒளி எப்படியாவது பரவிடக்கூடாதுங்கிற அவன் கவனமா இருக்கான். யாரு? சத்துரு. ஆனா நான் சொல்வேன், அநேக நேரம் நம்முடைய வார்த்தையினாலும் செயல்னாலும் மகிமைப்படுறது யாரு தெரியுமா? தப்பா நினைக்க மாட்டேங்கன்னா சொல்லுவேன், சத்துரு தான். சாத்தான் தான் மகிமைப்படுறான். ஆண்டவர் மகிமைப்படுறதுக்கு சில நேரத்தில் நாம் மகிமைப்படுத்துகிறோம். எப்படி? பாடி மகிமைப்படுத்துகிறோம், காணிக்கை கொடுத்து மகிமைப்படுத்துகிறோம், ஆராதனை பண்ணி ஸ்தோத்திரம் சொல்லி மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் வெளியே வந்தவொடனே எப்படி இருக்கும்? அப்பாவுடைய பேரை காப்பாற்றுறோமா? அநேக நேரம் சொல்லுவாங்க, டேய் அப்பா பேரை மட்டும் கெடுத்துடக்கூடாது. எனக்கு அன்பானுடைய சாமுவேலுக்கு வாச்ச பிள்ளை எப்படி இருந்துச்சு? அவனை மாதிரியா இருந்துச்சு? அவன் சாட்சி பெற்று இருந்தான். ஆனால் அவனுடைய குமாரர்களோ அதுக்கு நேர்மாறாக போனாங்க. ஏலியன் பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க? ஏலி ஆசாரியன். நான் போன செய்தியில் உங்களுக்கு சொன்னேன், ராஜாக்கள் இல்லாத காரியத்தில் அவன் தான் எல்லாம். ஆனால் அவனுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க? தன் தகப்பனுடைய பேரைய கெடுத்து போன அளவுக்கு இருந்தாங்க. எனக்கு அன்பானவர்களே, உங்களால் என்னாலையும் நமக்கு என்ன வருகிறது முக்கியம் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். ஆமா, அதனாலதான் பாடுறோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா மொழியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா மொழியில் வாசம் செய்பவரே, மொழியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒழியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அது நிறைவே என்று தொழுவோம். ஒளி நிறைவே மகிமை மாட்சிமை நிறைந்தவரே உள்ளத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உள்ளத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. ஒளியின் யாவுமே பாலினில் முடங்கிடுமே. உயர்ந்தவரே சிறந்தவரே
என்று தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனமே சுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உண்மைதானா? ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்கிறவர். அது மட்டுமல்ல, பாவத்தையே பாராத சுத்த கண்ணர். ஆனா நம்முடைய செயல் அவரை மகிமைப்படுத்துகிறதா, அப்பாவுக்கு பெருமை சேர்க்கிறதா, அல்லது சிறுமை சேர்க்கிறதா, கனப்படுத்துகிறதா, கனவீனப்படுத்துகிறதா, புகழ வைக்கிறதா, இகழ வைக்கிறதா? மகாத்மா காந்தி சொல்லுவார், ஐ லவ் கிறிஸ்டியானிட்டி பட் ஐ ஹேட் த கிறிஸ்டியன்ஸ். என்ன அர்த்தம்? நான் கிறிஸ்தவ மதத்தை என்ன செய்கிறேன்? நேசிக்கிறேன். ஆனால் கிறிஸ்தவனை ஏன்? அந்த அளவுக்கு சாட்சி இல்லை, அந்த அளவுக்கு சாட்சி இல்லை. ஏன்னா இன்னைக்கு அன்பு அன்பு அன்புங்கிறோம். நேற்று ஒரு அம்மா ராத்திரி 11 மணிக்கு ஃபோன் பண்ணி அழுதாங்க, அவ்வளோ அழுதாங்க. ஆனால் சர்ச்சுக்கு போகிறவங்க, தவறாமல் சர்ச்சுக்கு போகிறவங்க, ஏதாவது ஒரு காரணம் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு காரணமும் இல்லை. என்ன, கொஞ்சம் குழம்புல புளிப்பு கூடிருச்சு. இதுக்கு புருஷன் செஞ்ச காரியத்தை சொல்லி அழுதாங்க 1 மணி நேரம். எனக்கு மனசுக்கு தூக்கி போட்டுச்சு. என்னம்மா செஞ்சாருன்னு. அங்கேருந்து ஒரு பெரம்பு எடுத்து வந்தார். சுழின்னு அடிக்கிறார். உடம்பெல்லாம் தடுப்பாக இருக்கியா? எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் சீக்கிரத்தில் ஆண்டவர் நீ எடுத்துக்கணும், ஜெபம் பண்ணுங்க. ஏம்மா? இத்தனை அடி நான் வாங்கினது இல்லையே, ஆண்டவர் எனக்கா அடி வாங்கியிருக்காரு. நான் இப்போ எதுக்கா அடி வாங்குறேன்னு எனக்கு தெரியலையே, நான் என்ன தவறு செஞ்சேன்னு கூட தெரியலையே. ஒரு சின்ன காரியம். எனக்கு அன்பானவர்களே, சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் உண்டோ? அநேக நேரங்களில் நமக்கு தெரியறது இல்லைங்க. நம்ம அப்பாவுக்கு நம்ம எதை சேர்த்து வைக்கிறோம்? நம்முடைய செயல் எப்படி இருக்குது? நம்முடைய பேச்சு எப்படி இருக்குது? நம்முடைய பார்வை எப்படி இருக்குது? நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? ஆராய்ந்து பாருங்க. சில நேரங்களில் எனக்கு இப்படி ஃபோன்கள்லாம் வரும்போது ரொம்ப மனசுக்கு வேதனை உண்டு. ஏன்னா அவங்க விட்டு அழுதது கூட எனக்கு பெருசு இல்லை. அவங்க சொன்னாங்க, நீங்கள் கூட வந்து தொட்டு பாருங்க. எனக்கு அவ்வளோதான், தூக்கி வாரி போட்டு தொட்டு பாருங்க ஃபஸ்ட்டு. உடம்புல ஒரு இடத்துல அந்த தடுப்பு இல்லாமல் இல்லை. நான் அந்த இடத்துலையே, ஆண்டவரே இப்படிப்பட்ட மனுஷர்களை மாற்றுங்க. ஏன்னா சர்ச்சுக்கு போகிற குடும்பம் இல்லாட்டா பரவாயில்ல, சர்ச்சுக்கு போகிறவங்க, ஆண்டவரை அறிஞ்சவங்க, வசனத்தை தெரிஞ்சவங்க, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. தெரிந்தவங்க. மனைவி யார்? உன் சொந்த சரீரம். அந்த சொந்த சரீரத்திலே தான் அடிச்சுக்குவானா? ஏன் சொல்கிறேன், இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டியில் பேசுகிற வாழ்க்கைக்கும் பேச்சுக்கும் சம்பந்தம் இருக்கா? அப்படி இருந்தால் நிச்சயமாக சொல்லுவேன், இந்த 2000 ஆண்டுக்குள்ள இந்தியாவில் எழுப்புதல் வந்தே இருக்கும். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன். என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் ஒன்றை திரும்ப 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 உங்களுக்கு சொல்லுவேன், நம்முடைய செயல் அப்பாவை மகிமைப்படுத்துதா, பெருமைப்படுத்துதா, அல்லது மனமுடைய செய்கிறதா? நம்முடைய செயல் அவருக்கு கனத்தை சேர்க்கிறதா, கனவீனத்தை சேர்க்கிறதா? Again and again you put the question, the very same question, such a question to your family, to your activity, to your profession. உடைய தொழிலில் எல்லாத்தையும் வைத்துப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் சரி,
யாருக்கு பிரயோஜனமாக இருக்கணும்? அவர் பார்த்து வெரி குட் அப்படின்னு சொல்லணுமோ ஒழிய இவனை போய் ரட்சித்தேனே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. தொலைக்காட்சியில் கேட்கிற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க, இந்த நிகழ்ச்சிக்கான தேவைகள் சந்திக்கப்பட. அது மட்டும் இல்லை, திருநெல்வேலி ஆலயம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அறை கூட கட்டப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா நிறைய பேர், நேற்று கூட ஒரு 65 வயசுக்காரரு, ஐயா நான் கிராம அதிகாரிட்ட கூட லெட்ரு வாங்கிட்டேன் ஐயான்னார். என்னென்ன ஒருத்தரேனே பார்க்க மாட்டேன்றக்கு ஆள் அவங்க இருக்காங்க. 65 வயசு ஆச்சு, உன்னை யாரையா பார்க்குறேங்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களையும் கேட்கும்போது அவர் கண்ணு தெரியாதனால எனக்கு அதை குறித்த பாரம் இருக்கத்தான் செய்யுது. இப்படிப்பட்டவங்க வரும்போது ஒரு வார்த்தை எனக்கு கேட்டார். அவர் கேட்டது கூட தப்பு இல்லை. ஐயா என்னால் தரையில் உட்காந்து எந்திரிக்க முடியாது, ஒரு கட்டில் போட்டுக்கலாமா? நான் சொன்னேன் எங்கள்கிட்ட கட்டிலெல்லாம் இல்லை ஐயான்னு. இப்படிப்பட்ட வயது முதிர்ந்தவர்களுக்கும் உதவி செய்யணும்னு ஆசை. ஆண்டவர் அதுக்கென்று தேவைகளை சந்திக்க ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். எனக்கு அன்பானுடைய எத்தனையோ கட்டுமான பணிகள் பாதியில் இருக்குது. மதுரையில் முந்தி பெண்களை தங்க வச்சுருந்தோம். இப்போ அந்த இடத்துல ஓடுகள்லாம் போனதுனால தங்க வைக்க முடியாமல் கூட இன்னும் பாடுகள் உண்டு. நீங்கள் அதற்காக ஜெபியுங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து பார்க்கலாமான்னா தாராளமாக வரலாம். ஏன்னா ஒரே ஒருத்தரை நான் நினைவு கூறுவேன். பெங்களூர்லேருந்து ஒருவர் அந்த மதுரை ஆலயத்தை பெயிண்ட் அடிக்கிறதுக்கு மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அவர் எவ்வளோ பாடு மத்தியில் அதற்கு பெயிண்ட் அடிக்க உதவி செய்தார். நான் அதை இன்றைக்கு நினைப்பேன். திருநெல்வேலி ஆலயத்தில் திருப்பி ரீபெயிண்ட் பண்ணக்கூட முடியலை. இப்படி தான் இருக்கிறது. நீங்களும் கர்த்தர் ஏவினால் எப்படி தொடர்பு கொள்ள? இங்கே 2 ஃபோன் நம்பர் வருது. அதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு, தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எப்பவும் போல தாராளமாக சொல்லுங்கள், நானும் உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போவும் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் செயல்கள், எங்கள் சிந்தைகள், எங்கள் பேச்சு, எங்கள் நடை தேவனுக்கு மகிமை சேர்க்கிறதா? இதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி. இந்த உஷ்ண காலத்தில் அநேக இடங்களிலே கேள்விப்படுகிறேன் அம்மை நோய்களெல்லாம் வருகிறது என்று. அந்த கொடிய நோய்கள் ஜனங்களுக்கு எந்த அழிவையும் கொண்டு வராமல் கர்த்தர் பரிபூரண சுகத்தை, ஆரோக்கியத்தை, சௌக்கியத்தை வரப்பண்ணுவீரா. எத்தனை பேர் தங்களுடைய மனவேதனையை சொல்ல முடியாம கண்ணீரோடு இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்துருக்காங்களோ, அவருடைய கண்ணீரை துடைப்பீரா. கவலைகளை மாற்றும், வேதனையிலிருந்து விடுதலை கொடு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 98421819117 மற்றும்
9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.